ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போலன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு கைஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் 3D. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் இதில் தான் ப்ளே பண்ணணும். அன்பியரபிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மேக் ஷூர் த ஸ்ட்ரேஞ்சர் இஸ் இன் 4 years கேர் ஆஃப் ஏ லைஃப் டைம். ஓகே கைஸ், அவன் வந்து நம்ம லைஃப் டைம் பயன்படுத்தணுமா பார்ப்போம். என்ன கடுமை டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், கரடி சாஞ்சனி பாய்ந்துட்டான் கைஸ். ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கரடியை வச்சு இவனை பயமுறுத்துன்னு சொல்றாங்க. சரி, ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கான். போடா. ஓ, அதை வேற பூட்டு போட்டுற போறானா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன்கிட்ட அந்த பூட்டு போட்ட சாவி இருக்கும், அதை எடுக்கணும். அது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கிச்சனில் போய் அந்த டீ வைக்கிற மாதிரி இருக்குங்க கைஸ், அதை நான் மேக் பண்ணணும். அதை மேக் பண்ணிட்டோம்னா அவன் வந்து அந்த டீயை எடுத்து அவன் மேலே கொட்டிக்குவான்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. எங்கே அந்த பட்டர் மாதிரி இருக்குமே, எங்கே இது? அதுதான். நம்ம தூக்கிட்டு போய் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சோம்னு நினைக்கிறேன். இது ஹீட் பண்ணால் எனக்கு செம்ம ஹீட் பண்ணுறது. இது வந்து காஃபி அப்படியே உள்ளே போனால் காஃபியாக மாதிரி ஊற்றுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, போட்டாச்சு. என்னடா இது சாய், ஏடா இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சா? அவன் இது ஆன் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போயிடுவான், வந்துட்டு இருக்கான். போய் அவன் டீ குடிப்பான்னு நினைக்கிறேன். அவன் குடிக்கும் போது கீதுக்கு மேலே கொட்டிக்குவான். அவன் குளிக்க போவான். அந்த கேப்பில் போய் நம்ம அவன் சாவி ஆட்டை போடலாம். நீங்கள் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. என்ன ஹேமர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இங்கே கயிறை காணும். இங்கே ரோப்பு இருக்குமே, எங்களா ரோப்பு? இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ரோப்பு நமக்கு தேவைப்படுது, எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிறுக்கன் வந்துட்டான் போல தெரியுது. ஓகே, இப்போ டீ குடிக்க போகிறான், மேலே கொட்டிக்குவான். இருங்க வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கான் இன்னும்? சீக்கிரம் தான் போய் தொலைவேண்டா கோமாளி. ஓகே கேஸ், மேலே கொட்டிட்டான். சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவனோட ரூம்குள்ளே போவான். அந்த ரூமுக்கு போகும்போது அப்படியே அவன் பின்னாடி போய் நைஸாக போய் அவன் துணி கழட்டும் போது சொல்கிறக்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அவன் சாவி ஆட்டை போடணும். இருங்க போகிறான் பிக்காளி பையன். போட்டும் போடாடே வாத்தி கைஸ். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் நெய்பர்னு நினைக்கிறேன் கைஸ். அவங்க அப்படி தான் நினைக்கிறேன். சரிங்க, இவன் ஒருத்தன் ஆடரை போட்டு சாடிக்கிறான் அந்த கேமில். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆடோட முடிஞ்சது. இனிமேல் பணம் கட்டி தான் வாங்கி ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் ப்ளே பண்ண மாட்டேன், ஏன்னா இதுக்கெல்லாம் பணம் போட மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா அந்த ஸ்கேரி டீச்சரில் என்னமோ ஒரு காட்டுக்குள்ள ஹவுஸ் இருக்க மாதிரி பார்த்தேன். யார் யாருக்கு ஸ்கேரி டீச்சர் கேம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்காலி போய் உள்ளே போயிட்டான். சரி, அவன் சாவி போய் அடை போடுவோம். போல எங்கே சாவி காணும்? எதோ தொட்டு பார்ப்போம். சாவி தெரியல, நான் தொட்ட சாவி நினைக்கிறேன். வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷூ மாதிரி அதை காணும், அது எங்கே இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம யூஸ் பண்ணிடலாம். இங்கே தான் காட்டுது. ஓகே, வந்து காட்டுது. ஓகே, மேலே தான் பிடி போகுது. மேலே போவோம். இருங்க, இங்கே ஐயோ இத்தனை ட்ராப் இருக்குங்க. ஓகே, இந்த ரூமா இது நீக்கிலாம். ஓகே, இது எனக்கு தெரியும். இந்த ஷூ எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாடி இன்னொன்று யூஸ் பண்ணணுமா? இது யூஸ் பண்ணிடலாம். எங்கே இருக்குது? ஓ, இந்த ரூம் கொடுத்தாரு. கையை பார்த்துட்டாங்க சரியா, வந்துட்டு இருக்கான் கோமாளி. அதுக்குள்ளே சீக்கிரம் எடுக்கணும். எடுத்தாச்சு. ஷூவை கையில் வந்துருச்சு. ஓகே, வந்துட்டான். அப்படி இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். அப்பா வந்துட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை காட், இவனுக்கு வேறு யாரோட சாப்பிடிக்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் சுற்றி கூட்டு வருவோம் அவனை. சீக்கிரம் வாடா. ஓகே, எங்கே வந்துட்டு இருக்கான்? பின்னாடி வந்துருக்கானா? மை காட், பின்னாடி தான் நிற்கிறான். இவன் அப்படியே போய் இந்த வழியாக போயிடலாம். இருங்க, ஹேமர் வச்சு சுற்றி போட்டு உடச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே தான் போகணும். அந்த ரூமுக்கு போய் அந்த கரடியை வச்சுட்டு நம்ம ட்ராப் பண்ணணும் அவனுக்கு. இருங்க, பயங்காட் இதுதான் ட்ராப்ல மாட்டிடுங்க அடிக்கடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ அந்த கரடிக்கு மாட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கதவை சாத்திடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை அதில் செட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம இப்போ நான் வெளியே போகிறது. ஓகே, சாவி இருக்கா? சூப்பர். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஸ்கின் எடுக்குன்னு பார்க்கலாம். இவனுக்கு ஸ்கின் எடுக்கும் போது அவன் நம்மளை தோற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம இங்கே வெளியே எஸ்கேப் ஆகணும். இதே போகிறது எனக்கே தெரியல. இது வேறு சின்ன ஒரு வீடாக போச்சு கைஸ். ஸ்கேரி டீச்சர் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சந்து போது எப்படி சுற்றிட்டு போயிடலாம். இவன் வீடு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்குது. அது லாக் போட்டோன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சது, மாட்டிக்கோண்ட. சரி ஓகே, இப்போ வெளியாச்சு. கட் ஸ்கேன் எனக்குன்னு பார்க்கலாம். கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, வந்துட்டான். கதவை நீக்கிறனே பயந்துட்டான். ஓ மை காட், என்னோட மான் கோமாடிட்டு. ஓ மை காட், கீழே விழுந்துட்டான் பையன். அவ்வளோதான், இடுப்பெல் உடஞ்சி வச்சு ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சருக்கு. ஓ, மான் வேறையா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி நினைக்கிறேன் சார். அந்த மெரி கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்மஸ் வந்துச்சா முடிஞ்சுதான் தெரியல கைஸ். அதனால கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரியாது. சரி
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா கிறிஸ்மஸ் இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ஃபால் இதான் கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா என்ன யோஹோ அண்டு ஹாஹாவா, என்னடா ஈஹோ அண்டு ஹாஹான் இருக்கு என்னன்னு தெரியல. திஸ் டைம் டேக் டு த கிரம்பி செலிப்ரேஷன் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே கேஸ், கிரம்பி செலிப்ரேஷன் ஆமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். என்ன கேக்கா, ஓகே இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் கட்ட போகிறாங்களாமா. நம்ம வந்து அந்த கேக்கை வெட்ட விடாமல் ஃபன் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நினைக்கிறேன். நம்ம வந்து இந்தாங்க நம்ம சின்னதாக பார்த்தீங்களா அந்த பொடி பையன் அவன் தான் நம்ம. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயமுறுத்திட்டே இருப்போம் நம்மளை, அதனால தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டோர் பண்ணி உன் கதையை முடிக்க அவன் பஞ்சடாக் பேசிட்டு நம்ம அப்படியே காலத்தில் இறங்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து அந்த கேக்கை வெட்டுறது வந்து கத்தி தேவைப்படும். அந்த கத்தி மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா கிச்சன் ரூமில் தான் இருங்க ஓப்பன் பண்ணி வைப்போம். ஓகே, இது கிச்சன் இல்லை, இது கார் இருக்கிற இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூம் தான் போகணும். அதுக்கு முன்னாடி தான் இங்கே டப்பா பார்த்தீங்கன்னா அந்த டப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த க்ளூ அந்த கேக்கை வெட்ட முடியாத பண்ணுறது. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகணும். அந்த பிக்கல் பையன் வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு வராமல் எஸ்கேப் ஆயிடும் சீக்கிரம். இங்கே கத்தி இங்கே இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை வந்து அப்படியே சைலண்டாக அப்படி ஒரு கோடு போட்டு ஆல்ரெடி க்ளூவை ஊற்றி கிளம்பிடலாம். ஆஹா, கீழே இறங்கி நாங்கள் எஸ்கேப் ஆயிடும். ஓடுறான். ஓகே, ஃபைனல் பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து வெளியே வந்துட்டேன். கேக் வெட்டி க்ளூவை உள்ளே போடச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லையே, கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வந்துட்டாங்க. ஓகே, ஏன்னா கம்பி செலிப்ரேஷனு இன்னும் பார்க்கலாம். அவ்வளோதான், கத்தி மாட்டிக்கிச்சு. டைவ் அடிச்சிட்டான். ஸோ ஓகே, இது மாதிரி ஃபன்னான வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.